Hello everyone. Welcome to Lasak Techno Institute. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரெஸ்யூம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் ரெஸ்யூமில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம், அது எப்படி க்ரியேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணும், எஜுகேஷன் ஆட் பண்ணணும், ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ஹாபீஸ் இதெல்லாமே வந்துட்டு எப்படி க்ரியேட்டிவான மெத்தடில் ஆட் பண்ணலாம், எந்த மாதிரி ஆட் பண்ணால் வந்துட்டு நமக்கு கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் மீ அப்படின்னு ஒரு செக்ஷன் வைக்கணுங்க ரெஸ்யூமில். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீஃப் ஓவர்வியூ ஆஃப் வாட் யூ ஆர், ஹூ யூ ஆர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யார், உங்களை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் ஓவர்வியூ கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில் இருக்கணும். ஸோ அந்த ப்ரீஃப் ஓவர்வியூ உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அதுவே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வளவலன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல், ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீட் அண்ட் கிறிஸ்பியாக உங்களோட இன்ட்ரோவை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒர்க், இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணது இல்லைங்க, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்ஸ், இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட், இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் க்ரியேட்டிவாக ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இயரை போட்டுட்டு அங்கே என்ன பொசிஷனில் வேலை பார்த்தீங்க, உங்களோட அங்கே என்ன டெசிக்னேஷனில் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நீட் அண்ட் கிளியராக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு காலம் வந்துட்டு இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியுமா, எந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்தால் நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கெல்லாமே அவங்க வந்து ஒரு ஆன்சராக வைக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் பண்ண சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், அந்த ப்ராஜெக்ட்னால கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட சீனியர்ஸ்க்கு பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ என்ன ஒர்க் நீங்கள் பண்ணாலுமே அதிலிருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கு வேல்யூ இருக்குது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் வந்து நீங்கள் பண்ண விஷயங்கள், நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபாடு எடுத்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன். கண்டிப்பாக எஜுகேஷன் காலம் நம்ம ரெஸ்யூமில் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஸ்கூல், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்படி படிச்சிருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூல் படிச்சீங்க, உங்களோட ப்ரைமரியாக இருக்கட்டும், இல்லை ஹையர் செகண்டரியாக இருக்கட்டும், ஸோ எந்தெந்த மாதிரி என்னென்ன படிச்சீங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்ன காலேஜில் படிச்சீங்க அப்படின்ற எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் ரெஸ்யூமில். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸில் வந்துட்டு உங்களோட டிகிரிஸ் அண்ட் உங்களோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்யூமில். ஸோ தேர்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதுதான் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரொம்பவே வந்துட்டு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த ஸ்கில்ஸை வச்சு எங்கே யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸை வச்சு டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ அப்போவே நமக்கு தெரியும் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
ஸோ அதை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி நம்மளோட வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்குது, நம்ம எப்படி மற்றவங்க கூட இன்ட்ராக்டிவாக இருக்கோம். இப்போ வந்துட்டு பப்ளிக்காக நம்ம ஒரு பேச சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி மஸ்ட். ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தயக்கப்படாமல் பயப்படாமல் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் ஏதோ ஒரு விஷயம் முடியுது, நீங்கள் ஏதோ வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், நம்ம வந்துட்டு நிறையா லாங்குவேஜ் கற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மதர் டங்ஸாக இருக்கும்போது மலையாளம், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி மதர் டங்ஸாக இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் கிடையாது. மெயினான லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மற்றபடி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணல அப்படின்னாலும் நார்மலாக நம்ம ஒரு கம்யூனிகேஷனை லீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுவே வந்து பெருசு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லாங்குவேஜஸை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி வந்துட்டு பப்ளிக்காக பேசணும், எப்படி நம்ம வந்துட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் டைப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது? ஸ்கில்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேசல. ஜஸ்ட் நார்மலாக ஒரு டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங். ஒரு ஒரு டிசிஷன் இருக்குது, இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் எப்படி வைஸாக வந்து நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு கிரிட்டிக்கலான திங்ஸை நம்ம ஈஸியாக வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது வந்து டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். டீம் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்ஸ். இப்போது நம்ம வந்துட்டு தனியாக நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நம்மளோட கிரெடிட்ஸை அவங்களுக்கு கொடுப்போம். பட் இதுவே நம்ம ஒரு டீமில் போய் சேரோம், இல்லை நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஹெட்டாக இருக்கும், டீம் லீடராக இருக்கும் அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் ஒர்க் மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம டீமோட ஒர்க் தான் பார்ப்பாங்க. ஸோ டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்துட்டு உங்கள் டீமை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். ஸோ உங்கள் டீமை நீங்கள் எப்படி லீட் பண்ணி அதை வந்து ஒரு கோஆர்டினேட்டாக ஒரு யூனிட்டியாக கொண்டு வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நிறையா ஸ்கில்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு இப்போ இந்த ப்ராப்ளமை நான் இந்த வகையில் நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், க்ரியேட்டிவ் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி என்னென்ன உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் செக்ஷனில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு தனி மதிப்பே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே எதுவாக இருந்தாலுமே அது வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் வந்து ஸ்கில் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ பேசிக்காகவே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கும்போது, இல்லை நான் பிரான்ச்சாக இருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் கோரில் வரணும், ஐடியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாங்கிறது தான். பட் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரியும், C++ தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், வெப் டெவலப்மெண்ட் தெரியும், இல்லை என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், இல்லை என்ன டிசைனராக இருக்கட்டும், UI/UX டிசைனராக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் மற்ற லாங்குவேஜஸ் அதாவது சி, ஜாவா. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்துட்டு உங்களோட திறமையை வந்துட்டு ஷோகேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபீஸ். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில்
இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதாவது உங்கள் இன்ட்ரெஸ்ட் லைக் செஸ், ட்ராவல் பண்ணுறது, இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து எம்பிஏ இல்லை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சைட்ஸ், அதாவது ஆர்கிடெக்சர் இல்லை சிவில் அந்த மாதிரி படிச்சுட்ருக்கவங்களும் ஸோ நமக்கு தேவையான சைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காகவும் சைட் சீயிங், மியூசிக், ஷாப்பிங், டான்ஸிங், பெயிண்டிங், ஸோ உங்களோட ஹாபீஸ் என்னவாக இருந்தாலும் அதை வந்து ஜென்யூனாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்துட்டு என்னென்ன ஹாபீஸ் இருக்கோ, இப்போ மொபைலில் கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை மற்றபடி வந்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஹாபீஸை வந்து ஆட் பண்ணாமல் உங்களோட டைமை வந்து எப்படி வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்க. கார்டனிங் பண்ணலாம், கண்டிப்பாக வந்துட்டு செஸ் விளையாடுறதாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், உங்களோட மைண்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஹாபீஸில் நீங்கள் வந்து போடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக கான்டாக்ட். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அட்ரஸ், ஃபோன், செல்ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அண்ட் உங்களோட லிங்க் சச்சஸ், நீங்கள் வந்துட்டு லிங்க்டின்ல இருந்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல், உங்களோட இன்ஸ்டாகிராமோட வெப்சைட், ஸோ ஏதோ இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பர்சனலாக ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க உங்களோட திங்ஸ் அண்ட் இல்லை உங்களோட வந்து ப்ரொஃபஷனை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக ரெஸ்யூமில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு ரெஸ்யூம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பேசிக்காக கண்டிப்பாக இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு வரைமுறை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும், இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்